ஹாய் யுவர்ஸ், போன வீடியோவில் நான் மீறினேன்னா என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும்னு சொல்கிற நேரத்தில் சந்திரன் அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்வேன்னு கேட்ட உடனே நான் சந்திரனை பார்த்து அதிர்ச்சியாகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த இடத்துல ஹெல்னாவும் அதிர்ச்சியாகிறாங்க, நந்தினியும் அதிர்ச்சியாகிறாங்க. ஹெல்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. நந்தினி கூட நான் விவாதம் செஞ்சுட்டு இருந்தேன், கூடிய சீக்கிரம் சாயாவுக்கு திருமணம் நடக்க போதில்லை, அதுக்கான ஏற்பாடு செய்யணும்ல, அதனால அவளை ஓய்வு எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் மற்ற ஏற்பாடுகளை நானும் செய்வேன் இல்லை அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே சரியா தான் சொன்னேன், ஏற்பாடுகளில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சந்திரன் சொல்றாரு. அந்த நேரத்தில் நந்தினியும் பட்டத்தரசி சொல்றது சரிதான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. ஹெல்னாவும் வாங்க நம்ம போலாம், நந்தினி ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு சந்திரனை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, தானே நான் உங்களை கூடிய சீக்கிரத்திலேயே காப்பாத்துவேன் அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்த காட்சியில சத்யஜித்துக்கும் சாயாவுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில நந்தினி அவந்திகா கூட திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஜனார்தனனை தப்பிக்க வைக்கிறதுக்கான திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சாயாவுக்கும் சத்யஜித்துக்கும் திருமணம் நடக்கிற நேரத்துல நான் போய் ஜனார்தனை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க அண்ணி கேட்ட உடனே சரியான வாய்ப்பு கிடைச்ச உடனே கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மூரா நந்தினிங்கிறாங்க. மூரா வந்திருக்கிறத பார்த்த உடனே நந்தினி அண்ணியும் பதட்டமாகறாங்க. அந்த நேரத்துல மூரா கோபமா இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல வந்து சாயாவுக்காக நீ செஞ்ச உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன், உன்னோட உதவினால்தான் சாயாவோட முகத்துல இவ்வளவு சந்தோஷம், அதனால அவளோட ஆசை என்னன்னா நீயும் சந்திராவும் சேர்ந்து கனிகாதானம் செய்யணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு மூரா சொல்றாங்க. நந்தினியும் இதை செய்ய போனா அதுக்கப்புறம் அண்ணனை எப்படி சிறையில இருந்து தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்னு நந்தினி யோசிக்கிறாங்க. அவந்திகாவும் நந்தினியோட அண்ணியும் யோசிக்கிறாங்க. நந்தினியை பார்த்த ஊராவோ ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, கட்டாயமா இதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூராவும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அடுத்த காட்சியில சாயா திருமணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, சாஸ்திர சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு ஐயர் இந்த இடத்துல கன்னியாதானம் செய்யறவங்களை மட்டும் உட்கார வைங்க அப்படின்னு மூராட்டா சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா அந்த இடத்துல வந்து உட்கார வர நேரத்துல ஹெல்னாவும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல உட்கார வராங்க. அந்த நேரம் பார்த்து மூரா நந்தினி கூப்பிட்ட உடனே எல்லாம் கோவப்படுறாங்க. அதே நேரத்துல மூராவும் நந்தினி வந்து சந்திரா பக்கத்துல உட்காரு அப்படிங்கிறாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்த எல்லாம் கோவப்பட்டு பட்டத்தரசி நானு, ஆனா சந்திரா பக்கத்துல நந்தினியா, நீ மிகப்பெரிய வேலை கொடுக்கணும் நந்தினி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நந்தினியோட மனசுக்குள்ள நினைக்கிறது என்னன்னா, நான் இங்கேயே உட்கார்ந்துருந்தா தனநந்தனை யார் காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த காட்சியில அவந்திகா ரொம்ப பதட்டமா நடந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவந்திகா வேகமா நடந்து கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல நந்தினியோட அண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு அவந்திகா கேக்குறாங்க. திருமண நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, சந்திர பக்கத்துல நந்தினி உட்காந்துருக்கா, மட்டும் இல்லாம குடும்பம் மொத்தமும் அங்கதான் உட்காந்துருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நந்தினி எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு நந்தினியோட அண்ணி கேட்ட உடனே என்ன ஆனாலும் சரி தனநந்தனை இங்க இருந்து தப்பிக்க வைக்கணும், அது இன்னைக்கே செய்யணும் அப்படின்னு அவந்திகா அந்த இடத்து விட்டு போகும்போது அவந்திகாவை குடிச்சு நிறுத்தி நம்ம எப்படி செய்ய முடியும், அரண்மனையோட ரகசிய பாதை நந்தினிக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருந்தா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் வந்துடும், நம்மளும் அங்க போகணும் அப்படின்னு அவந்திகிட்ட சொல்றாங்க. அடுத்த காட்சியில திருமணம் நடக்கிற நிகழ்ச்சியை காட்டுறாங்க. திருமண நிகழ்ச்சியில சந்திரனும் நந்தினியும் சாயாவை கன்னியாதானம் பண்ற காட்சி காட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவந்திகாவும் நந்தினியோட அண்ணியும் அந்த இடத்துக்கு வராங்க. நந்தினி அவங்கள பார்த்த உடனே பதட்டம் ஆகுறாங்க. அந்த இடத்துல அந்த நேரத்துல எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நந்தினி நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறணும், அப்படி இருந்தா தான் தனநந்தனை சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் சாயாவும் சத்யஜித்தும் அக்னியை வள வருவதை காட்டுறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றதையும் காட்டுறாங்க. நந்தினி ஆசீர்வாதம் பண்ணிட்டே அந்த இடத்துல இருந்து அவந்திகா சைடு போறாங்க. போய் இதான் சரியான நேரம், நான் இந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறாங்க. அவந்திகாவும் ஆனா எல்லாருமே இங்க இருக்காங்க, எப்படி இங்க இருந்து போவ, திருமணம் தான் முடிய போதே, இப்படி இருக்கிறப்ப என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சத்யஜித்தும் சாயாவும் அக்னியை சுத்திட்டு வந்து உட்கார்ந்த உடனே சத்யஜித் சாயா நெத்தியில குங்குமம் வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நந்தினி அந்த இடத்துட்டு போறாங்க. இப்போ ஒரு காவலர் வந்து அப்பசேன் கூப்பிட்ட உடனே என்னாச்சுன்னு சந்திரன் கேட்கிறாரு. தனநந்தன் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் அதிர்ச்சி ஆகிறாரு. அன்னைக்கும் மற்ற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அவந்திகா நந்தினி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.